அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண உரைகள்பா. அதாவது ஒரு நூற்றாண்டில் எந்த இலக்கியம்கான உரை எழுந்தது, இலக்கணத்திற்கான உரை எழுந்தது, அதனை இயற்றியவர்கள் யார் என்பது பற்றிய கருத்துக்களை எளிமையாக ஒரு தொகுப்பாக காண இருக்கின்றோம்பா. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக இலக்கிய உரையாசிரியர்கள் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள், சரிங்களா? அவர்கள் உரை செய்த இலக்கியம் எது? அதே போன்று இலக்கண உரையாசிரியர் அவர் சார்ந்த சமயம் எது? அவர்கள் உரை செய்த இலக்கண நூல் எது? இது இந்த சமயம் என்கின்ற குறிப்பு பார்த்தோமானால் ஒரு அதாவது ரெஃபரன்ஸ் சொல்லுவோம், அதற்காக கொடுக்கப்படுகின்றதானே தவிர வேறு எதுவும் காரணம் கிடையாது. சரிங்களா? இப்ப முதலாவதாக 8ஆம் நூற்றாண்டுக்கு முன் எந்த உரையும் எழவில்லை. சரிங்களா? முக்கியமான கருத்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்ப்பா. சரிங்களா? அடுத்ததாக இப்ப 8ஆம் நூற்றாண்டில் அதாவது இலக்கிய உரை ஆசிரியர்களோ அல்லது எந்த இலக்கியமோ அந்த சமயத்தில் எழவில்லை. இலக்கணத்துக்கு எண்ணும் பொழுது நக்கீரர் சைவ சமயத்தை சார்ந்தவர், இறைனார் அகப்பொருள் உரை அவர் செய்திருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அது எழுத பெறவில்லை. அடுத்ததாக 9ஆம் நூற்றாண்டு நூலாசிரியரே, அதாவது தமிழ்நெறி விளக்கம் என்பதற்கான உரையினை நூலாசிரியரே தந்திருக்கின்றார். 10ஆம் நூற்றாண்டு மணக்குடவர் சமண சமயத்தை சார்ந்தவர், திருக்குறளுக்கு உரை எழுதினார். அதே காலகட்டத்தில் நீலகண்டனார் இறைனார் அகப்பொருள் உரையை எழுதி வைத்தார். சரிங்களா? அடுத்து எந்த நூற்றாண்டு என்ற குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை. ஆத்திரியன் பேராசிரியன் என்பவர் சைவ சமயத்தை சார்ந்தவர், தொல்காப்பிய பொதுப்பாயிரத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார். அடுத்ததாக 11ஆம் நூற்றாண்டு அரும்பத உரைக்காரர் சைவ சமயத்தை சார்ந்தவர், சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினார். அதே நூற்றாண்டில் விருத்தி உரைக்காரர் யாப்பருங்கலத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார். அடுத்தது எந்த நூற்றாண்டு என்கின்ற தகவல் கிடைக்கப்பெறவில்லை. சைவ சமயத்தை சார்ந்த பரிபெருமாள் என்பவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கின்றார். அதாவது இலக்கியம். சமண சமயத்தை சார்ந்த குணசாகரர் அவர்கள் அதே நூற்றாண்டில் யாப்பருங்கலக்காரிக்கு உரை எழுதினார். அடுத்தது அதே போன்றுதான் எந்த நூற்றாண்டு என்றும் எந்த இலக்கியம் என்றும் குறிப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் அந்த நூற்றாண்டில் சமண சமயத்தை சார்ந்த இளம்பூரணர் அவர்கள் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியிருக்கின்றார். அடுத்து 12ஆம் நூற்றாண்டு பழைய உரையாசிரியர் சைவ சமயத்தை சார்ந்தவர், புறநானூற்றினுடைய 266வது பாடலுக்கு உரை எழுதியிருக்கின்றார். சைவ சமயத்தை சார்ந்த பெருந்தேவனார் என்பவர் அதே காலகட்டத்தில் வீர சோழியத்திற்கு உரை எழுதினார். அதாவது இது இலக்கிய நூல், இது இலக்கண நூல். சரிங்களா? அடுத்ததாக அடியாருக்கு நல்லார் அவர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர், சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினார். இலக்கியம். அந்த நூற்றாண்டில் எந்த இலக்கண நூலுக்கும் உரை யாரும் எழுதவில்லை. சரிங்களா? அதே நூற்றாண்டில் பழைய உரையாசிரியர் சைவத்தை சார்ந்தவர், அவர் திருக்கோவையாருக்கு உரை எழுதியிருக்கின்றார். அதே காலகட்டத்தில் எந்த இலக்கண நூலுக்கும் யாரும் உரை எழுதவில்லை. 13ஆம் நூற்றாண்டு காளிங்கர் என்பவர் திருக்குறளுக்கு உரை எழுதினார். உரையாசிரியர் சமண சமயத்தை சார்ந்தவர், வட்சநந்தி மாலைக்கு உரை எழுதியிருக்கின்றார். அடுத்து காலம் குறிக்கப்பெறவில்லை. வைணவ சமயத்தை சார்ந்த பரிமேல் அழகர் அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கின்றார். சைவ சமயத்தை சார்ந்த பேராசிரியர் தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்திற்கு மட்டும் உரை எழுதினார். காலம் குறிக்கப்பெறவில்லை. பரிபாடலுக்கு உரை எழுத பெற்றது யார் என்றும் அறிய இயலவில்லை. அதே காலகட்டத்தில் ராச பவித்திர பல்லவதரையார் சமண சமயத்தை சார்ந்தவர், அவிநயத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார். அந்த நூலும் சரி உரையும் சரி இன்றைக்கு கிடைக்கப்பெறவில்லை. காலம் குறிக்கப்பெறவில்லை. சைவ சமயத்தை சார்ந்த பழைய உரையாசிரியர் அவர்கள் திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதியிருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் எந்த இலக்கண நூலுக்கும் யாரும் உரை எழுதவில்லை. அதே போன்று காலம் குறிக்கப்பெறவில்லை. சைவ சமயத்தை சார்ந்த பழைய உரையாசிரியர் 500 நூற்றுக்கு உரை எழுதினார். சைவ சமயத்தை சார்ந்த சேனாவரர் அதே காலகட்டத்தில் தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார். காலம் குறிக்கப்பெறவில்லை. சைவ சமயத்தை சார்ந்த பழைய உரையாசிரியர் அவர்கள் அகநானூற்றுக்கு உரை எழுதினார். அதே காலகட்டத்தில் சமண சமயத்தை சார்ந்த நாற்கவிராச நம்பி அவர்கள் நம்பி அகப்பொருளுக்கு உரை எழுதியிருக்கின்றார். காலம் குறிக்கப்பெறவில்லை.
சைவ சமயத்தை சார்ந்த பழைய உரையாசிரியர் 18 உரை எழுதியிருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் எந்த இலக்கணத்து நூலுக்கும் எவரும் உரை எழுதவில்லை. அதே போன்றுதான் வரிசையாக வருகின்ற அனைத்தும் பார்த்தோம்னால் காலம் கிடைக்கப்பெறவில்லை. சமண சமயத்தை சார்ந்த பதுமனார் நாலடியாருக்கும் அந்த காலகட்டத்தில் இலக்கண நூலுக்கான உரை கிடைக்க யாருமே எழுதவில்லை. சைவ சமயத்தை சார்ந்த தர்மனார் நாலடியாருக்கும் விளக்க உரைக்காரர் நாலடியாருக்கும் பேராசிரியர் சைவ சமயத்தை சார்ந்தவர் திருக்கோவையாருக்கும் உரை எழுதியிருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் எவரும் எந்த இலக்கண நூலுக்கும் உரை எழுதவில்லை. சரிங்களா? அடுத்ததாக காலம் குறிக்கப்பெறவில்லை. பல உரைகாரர் என்பவர், அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் என்கின்ற குறிப்பும் கிடைக்கப்பெறவில்லை. 14 கீழ்கணக்கு நூல்களுக்கு உரை எழுதியிருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் எந்த இலக்கண நூலுக்கும் உரை எவரும் எழுதவில்லை. 14ஆம் நூற்றாண்டு நச்சினார்க்கினியர் சைவ சமயத்தை சார்ந்தவர் 10 பாட்டிற்கு உரை எழுதியிருக்கின்றார். அதே காலகட்டத்தில் சமண சமயத்தை சார்ந்த மயிலைநாதர் என்பவர் நன்னூலுக்கு உரை எழுதியிருக்கின்றார். காலம் குறிக்கப்பெறவில்லை. யாரென்றும் அறிய இயலவில்லை. கலித்தொகைக்கு உரை எழுதியிருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் சைவ சமயத்தை சார்ந்த உரையாசிரியர் களவியல் காரியைக்கு உரை எழுதியிருக்கின்றார். அடுத்ததாக காலம் குறிக்கப்பெறவில்லை. எவரென்றும் அறிய இயலவில்லை. சிந்தாமணிக்கு உரை எழுதியிருக்கின்றார். அதே காலகட்டத்தில் சைவத்தை சார்ந்த நச்சினார்க்கினியர் அவர்கள் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதினார். அடுத்ததாக காலம் குறிக்கப்பெறவில்லை. சமய திவாகர வாமன முனிவர் சமண சமயத்தை சார்ந்தவர், அவர் நீலகேசிக்கு உரை எழுதினார். அந்த காலகட்டத்தில் எந்த இலக்கண நூலுக்கும் எவரும் உரை எழுதவில்லை. சரிங்களா? அடுத்ததாக 15ஆம் நூற்றாண்டு பழைய உரையாசிரியர் சைவ சமயத்தை சார்ந்தவர் தக்கையாக பரணிக்கு உரை எழுதினார். அதே காலகட்டத்தில் சைவ சமயத்தை சார்ந்த கல்லாளர் என்பவர் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதினார். காலம் குறிக்கப்பெறவில்லை. சைவ சமயத்தை சார்ந்த பருதியார் என்பவர் திருக்குறளுக்கு உரை எழுதினார். பழைய உரையாசிரியர் சைவ சமயத்தை சார்ந்தவர் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதினார். காலம் குறிக்கப்பெறவில்லை. தெய்வ சிலையார் அவர்கள் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்திற்கும் சாமுண்டி தேவநாயகர் புறப்புற வெண்பாமாலைக்கும் சமண சமயத்தை சார்ந்த உரையாசிரியர் நேமிநாதத்திற்கும் உரை எழுதி இருக்கின்றார்கள். சரிங்களா? அது மட்டும் கிடையாது. இந்த இலக்கிய இலக்கண பேருரைகள் 15ஆம் நூற்றாண்டோடு நின்று போகின்றன. பிறகு தோன்றியவை யாவும் சிறப்புடைய சைவ சாத்திர உரைகளே அன்றி இலக்கிய இலக்கண உரைகள் எழவில்லை. அப்போ வினாவும்போது நன்றாக கவனிங்கப்பா. அதாவது 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால இலக்கணத்திற்கோ இலக்கியத்திற்கோ எந்த உரைகளும் கிடைக்கப்பெறவில்லை. முதல் கருத்து நம்ம பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டோடு அது அப்ப ஆரம்பித்தது, அந்த நூற்றாண்டோட முடிந்து விட்டது என்கின்ற கருத்தினைக்கும் அருணாச்சலம் அவர்கள் தம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு அதில் 12ஆம் நூற்றாண்டு என்கின்ற நூலில் இவ்வாறு கருத்தினை தெரிவிக்கின்றார். சரிங்களா? அப்ப இந்த கருத்தெல்லாம் யார் தெரிவிக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலும் வினா அமையும். அதே சமயத்துல இந்த நூற்றாண்டில் அதே சமயத்தில் தோன்றிய இலக்கிய உரை எது, இலக்கண உரை என்றும் வினா அமையலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா காலம்தான் அறியப்பெறவில்லை. ஆனா இலக்கியமும் இலக்கணமும் இருக்கின்றது. இங்கே 13ஆம் நூற்றாண்டு இருக்கின்றது. இலக்கியம் இலக்கண உரைகள் இருக்கின்றன. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான வினாக்கள் அமையும். அதே சமயம் இந்த திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார் அப்படின்னா, நன்றாக நினைவில் வைத்திருங்கள், மணக்குடவர் அவர்கள் அவருடைய உரைதான் திருக்குறளுக்கு எழுதப்பட்ட முதல் உரை. திருக்குறளுக்கு எழுதப்பட்ட உரைகளில் மிகவும் சிறந்தது எது அப்படின்னாக்கும் பரிமேல் அழகர். அப்ப வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர், சிறப்பான முறையில் உரை எழுதியவர் பரிமேல் அழகர். சரிங்களா? அதே போன்று நூலாசிரியரே உரை எழுதிய நூல் எது, இலக்கண நூல் எது, எந்த நூற்றாண்டு என்றும் வினா அமையலாம். சரிங்களா? இதே போன்ற அதாவது உரை தொடர்பான இன்னும் நிறைய பதிவுகள் நம்முடைய வலையொலி பக்கத்தில் இருக்கின்றனப்பா. அவற்றின் இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.